இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. இந்த உலகம் என்பது நமது எண்ணங்களால் உணர்வுகளால் பின்னப்பட்டவை. நல்லவன் கண்களுக்கு பார்ப்பதெல்லாம் நன்மையாக தோன்றும், தீயவனுக்கு அனைத்தும் தீயதாகவே தோன்றும். உலகிலே விலையுயர்ந்த விஷயம் நம்பிக்கைதான். அதை அடைய பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் உடைய சில நொடிகள் போதும், உடைந்து போகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது. பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவர்கள் எதையும் சாதிக்க முடியும். வளைந்து போவதுதான் வாழ்க்கை என்று இல்லை. உங்கள் பக்கம் வாழ்க்கையை வளைப்பதும் கூட வாழ்க்கைதான். 1000 அறிவுரைகளை கேட்டால் மனிதனாவாய். ஒரே ஒரு அனுபவத்தை அடைந்தால் ஞானம் பெறுவாய். பொறுமை வெற்றியின் ஆயுதம். சாதாரண வெற்றிக்கல்ல, மிகப்பெரிய வெற்றிக்கான ஆயுதம் அது. ஆதலால் தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்கிறார்கள். நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்மில் எத்தனை பேர் பொறுமையாக இருக்கிறோம்? சாலையில் பயணிக்கும் போதும் சிக்னலில் நிற்கும் போதும் ஒருவரை ஒருவர் முந்தி செல்லவே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது பந்தயம் அல்ல, பயணம் என்பது மறந்து போய்விடுகிறது. ஒரு நொடி பொறுமை விபத்தில்லா பயணத்திற்கு வழிவகுக்கும். சாலையில் பயணிப்போர் எல்லோர் மனதிலும் இதை ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறோம், கண்ணுக்கு தெரியாமல் அது மண்ணுக்குள் புதைகிறது. பின்பு அதற்கு நீர் ஊற்றுகிறோம். சிறிது காலம் காத்திருந்த பின்னர் அது மெல்ல முளைத்து விடுகிறது. பின்பு இலை உருவாகி கிளையாகிறது, தண்டு பெரிதாகிறது, பூக்கள் தோன்றுகின்றன. பின்பு காய்த்து பழங்களாகி மீண்டும் விதை தருகிறது. ஒரு விதையிலிருந்து மற்றொரு விதையை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பொறுமை மிக அவசியம். இந்நிகழ்வில் பொறுமையுடன் இருந்தால் மட்டுமே வெற்றி என்னும் விதையை பெற முடியும். பொறுமை கசப்பானது, ஆனால் அது தருகின்ற கனியோ இனிப்பானது. ஒரு இலக்கை நோக்கி நாம் செல்லும் போது வெற்றி என்பது உடனடியாக சாத்தியமில்லை. நதிகளின் பயணத்தில் அவை உயரத்திலிருந்து அருவியாக கொட்டி தடைகளை தாண்டி மௌனமாய் நடந்து இறுதியில் கடலில் ஐக்கியமாகின்றன. இப்படித்தான் எல்லா தடைகளையும் பொறுமையுடன் கடந்து மனிதன் மேம்பட்ட எண்ணங்களுடன் புனிதனாகிறான். விடியும் என்ற நம்பிக்கையே நம்மை இரவில் உறங்கச் செய்கிறது. முடியும் என்ற நம்பிக்கையே வாழ்வில் நம்மை உயரத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நாம் பொறுமையை இழக்கும் போது பொன்முட்டையிடும் வாத்தை அறுத்து விடுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மிடம் இருக்கும் பொறுமை தனது பயணத்தை நிறுத்தும் போது தோல்வி நம்மை வந்தடையும் என்பதை மனதில் நிறுத்தி கொஞ்சம் நிதானித்து பயணிக்க வேண்டும். நேரமும் பொறுமையுமே போராளிகளின் பலம் என்பது லியோ டால்ஸ்டாயின் தத்துவம். வெற்றிக்கு 99% பொறுமையான உழைப்பு தான் முக்கியம். அவை மட்டுமே நம்மை வெற்றி பெற செய்யும். பொறுமையான முயற்சியே வெற்றியின் அடித்தளம். வெற்றியையும் அதனையும் கொண்டாடும் மனிதர்களை விட ஆழமான குடும்ப உறவுகளில் அவர்கள் நிதானமான பயணிப்பவன் வாழ்நாள் முழுவதும் அனைத்திலும் வெற்றி பெறுகிறான். அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமையே நமக்கு முத்துகளை தரும். உடலில் உயிரோட்டம் உள்ளவரைதான் நீ மனிதன். இன்று மரித்தால் மறுகணமே நீ அழுகத் தொடங்கும் பிணம். அந்த பிண்டத்தை தான் சுமந்து திரிகிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், நிதானம் வரும். அதற்குள் எத்தனை பொய், எத்தனை பூசல், எத்தனை பொறாமை, எத்தனை போராட்டம், எத்தனை வெறுப்பு, எத்தனை விகற்பம், எத்தனை வேஷம், எத்தனை துவேஷம். இதனால் எதை சாதித்தாய்? விரயமானது உன்